ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இந்த வீடியோவில் ஸ்பெஷல் வேலண்டைன்ஸ் டே வீடியோ தான் இருக்க போகுது. ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ஜப்பான் லைஃப் வித் ஃபேமிலி தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என் லைஃப்லேயே நான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இன்றைக்கி எப்படி சர்ப்ரைஸ் போகுதுன்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட க்ளூ இருந்திருக்காது. பார்க்கலாம். சி, இன்னும் ஃபுல் டெக்கரேஷன் முடியல. அதான் டெக்கரேஷன் முடிஞ்சிச்சு. கொஞ்சம் கேக்கு இதெல்லாம் கொஞ்சம் லேட்டராக எடுத்து வைக்கலாம். இப்போயே வச்சா இதாகிடும். டீ எல்லாம் ஊற்றி வைக்கணும். ஸோ அவங்களுக்கு பிளாக் காஃபினா ரொம்ப பிடிக்கும், சைடுனா ரொம்ப பிடிக்கும், ஜப்பனீஸ் ஸ்டைலில் ஸ்வீட்ஸு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. தேடி தேடி வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ எல்லாமே இன்றைக்கி வைக்கலாம். எப்படி சர்ப்ரைஸ் ஆகிறாங்கன்னு பார்க்கலாம். ஒரு சின்ன கிஃப்ட் வாங்கியிருக்கேன். இப்போ கிளம்பிட்டாங்கன்னு சொன்னாங்க. அல்ஃபிமா, ரயாஞ்சு, ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே அல்ஃபி ராணி. மாஷால்லா, பரவாயில்ல ரேயன், இப்போ மோர் பெட்டர். காலையிலக்கு அப்புறம் ஃபீவர் வரல, நல்லா இருக்காங்க. ஸோ இங்கே தான் நான் செட்டப் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன். அவங்கள நேராக ரூமுக்கு தான் கூட்டிகிட்டு வர போகிறேன். ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டாங்க. வேகமாக கேமராலாம் செட் பண்ணிவிட்டு நான் ஓடி போனேன். கதவை மூடிட்டு பெல் அடித்தாங்க. ஸோ அப்புறம் போய் திறந்துட்டு அவங்களுக்கு கண்ணில் கட்டி அப்படியே கூட்டிகிட்டு வந்தேன் ரூமுக்கு. அவங்களுக்கு சுத்தமாக ஐடியாவே இல்லை. கண்ணில் கட்டினோன்னே என்னன்னு கேட்டாங்க. அப்படியே கூட்டிகிட்டு ஓடி வந்தேன் ரூமுக்கு. எப்படி இருக்கு? நான் சொன்னேன். Thank you. செட்டப்லாம் பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. அந்த மேனுக்கு தான், அந்த மேனுக்கு. இதெல்லாம் பயங்கரமா இருக்கு. பர்த்டே பயங்கரமா இருக்கும். சர்ப்ரைஸ் எல்லாம். It's today. It's our day. So we are going to talk about how we met and நம்ம கல்யாணம் எப்படி ஃபிக்ஸ் ஆச்சு. நம்ம ஜஸ்ட், அதாவது ரொம்பலாம் இல்லை, ஜஸ்ட் நம்ம எப்படி அக்செப்ட் பண்ணோம் கொஞ்சம் லைட்டா பேசலாம். எப்படி என்ன பண்ண? ஒரு ரெஸ்டாரண்ட் எஃபெக்ட் கொடுக்குறீங்களா நீங்க? அம்மா பத்தியா? ஒரு சர்ப்ரைஸ், எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். எதிர்பார்க்கலையா? உண்மையில எதிர்பார்க்கல. சாப்பிடவே இல்லை. செம பசி இருக்கு. போன பக்ரீதுக்கு போட்ட ட்ரெஸ் இது. ஹஜ்ஜு பெருநாக்கு போட்ட ட்ரெஸ். பக்ரீதுக்கு தான் போன பெருநாக்கு போட்ட ட்ரெஸ். போன பெருநாள் அதுக்கு முந்தின பெருநாள். இந்த ட்ரெஸ்ல நீ ஒரு போஸ்ட் கொடுத்துருப்ப, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
அந்த கோர்ஸ் வேணா இருக்கு, நான் காண்பி. வாட்ஸ் மை சர்ப்ரைஸ்? நான் சொல்றேன், உண்மையிலே நான் எதிர்பார்க்கலையா? உண்மை வந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க சிச்சுவேஷன்ல எங்க வீட்ல இருந்து வந்து எங்க வீட்ல கேட்டாங்க. எங்க வாழ்க்கையில என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் சிச்சுவேஷன்ல நான் எனக்கு சொன்னேன், நான் வந்து வாழ்க்கையில என்ன டிசிஷன் எடுக்கிறதுன்னு தெரியாம தள்ளாடிட்டு இருந்த ஒரு சிச்சுவேஷன்ல அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ அந்த டைம்ல இவங்க வீட்ல இருந்து எங்க வீட்ல வந்து கேட்டாங்க. அதாவது டைரக்டா இல்ல, ஒரு அலையன்ஸ் மூலமா. சோ எங்க வீட்ல வந்து கேட்டாங்க. நீங்க அழகா நீங்க ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்லுவீங்க, நீங்களே சொல்லுங்க. அதாவது அவங்க வீட்லயும் அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஐடியா இல்ல 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 இல்லையா? இல்ல 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 அந்த கதை இல்லையா? உங்க வீட்ல ஆக்சுவலி எங்க வீட்ல வந்து எனக்கு அப்ப அலையன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் இருந்தாங்க. கல்யாணம் பண்றதுக்கு தான் அந்த டைம் இருந்துச்சு 2012ல. ஸோ அப்போ நிறைய அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கப்ப இவங்களோட ரிலேஷன் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி. அதாவது அவங்க வந்து என்ன சொல்றது, எங்க ஃப்ரெண்டு மாதிரி. நான் அவங்க வீட்டில் தான் டியூஷன்லாம் படிச்சிருக்கேன். ஸோ அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இருக்காங்க, பக்கத்து தெரு. ஆக்சுவலி இவங்க பக்கத்து தெரு. ஸோ அங்க வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க, உங்களுக்கு ஓகேனா பேசலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் அப்போ வரை இவளை நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளவு நல்ல பையங்கண்ணா. சரியா? ஸோ அப்போ வந்து ஓகேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து நான் மீட் பண்ணது வந்து எங்க மாமனார் மாமியார் தான் ஃபர்ஸ்ட் நான் மீட் பண்ணேன். ஸோ மீட் பண்ணிட்டு அவங்க எனக்கு இன்டர்வியூலாம் வச்சாங்க. என்னோட அம்மா அப்பா அவங்கள தான் இவங்க ஃபர்ஸ்ட் மீட் பண்ணி அவங்க இன்டர்வியூல இவங்க வந்து பாஸ் ஆனனால வந்து எல்லாம் ஓகே ஆச்சு. ஆனா இதுல வந்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா மக்களே? எனக்கு நிச்சயம் ஆகிற வரையும் அந்த நாள் வரையும் இவளோட போட்டோ வந்து எனக்கு காமிக்கவே இல்லை. கடைசி வரையும் போன்ல காமிச்சாங்க, பட் கையில ஒரு போட்டோ காப்பி கூட கொடுக்கல. சரியா? அந்த மாதிரி தான் வந்து எனக்கு என்னைக்கு எங்களுக்கு எப்ப நிச்சயதார்த்தம் ஆகுதோ அன்னைக்கு மதியம் தான் வந்து இவளோட போட்டோ ஒரு 3 போட்டோ கொடுத்தாங்க. அது இன்னும் என்கிட்ட இருக்கு. அந்த 3 போட்டோ தான் என்கிட்ட அன்னைக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ இப்படிதான் எங்க நிச்சயதார்த்தத்துக்கு வந்து நாங்க ஆரம்பிச்சோம், பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிச்சோம். ஸோ ஆரம்பிச்சுட்டு இன்டர்வியூல செலக்ட் ஆகிட்டு நம்பர் 1 கேண்டிடேட்டா வந்து அதுக்கப்புறம் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து ஜூன்ல ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஜூன்ல என்கேஜ்மெண்ட் 2012 ஜூன்ல என்கேஜ்மெண்ட் ஆகி அதுக்கப்புறம் ஆகஸ்ட் முடிவு. ஜமீரை வந்து எப்படின்னா நான் பார்த்தோன்னே வந்து இவங்க லைஃப் லாங் இவங்க கூட இருந்தா நல்லா இருக்கும் அந்த ஒரு ஃபீல் தான். நான் பேசி பழகலாம் கிடையாது, ஜஸ்ட் பார்த்தோன்னே இவங்க மேரேஜ் பண்ணா நம்ம லைஃப் லாங் நம்ம கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ பார்த்தோன்னே நான் வந்து எப்படி அக்செப்ட் பண்ணேன்னு எனக்கே தெரியல. பேசல, பழகல, எதுவுமே பண்ணல. அதுதான் உண்மை. அந்த முடிவை நினைச்சு சந்தோஷப்படுறியா வருத்தப்படுறியா? சந்தோஷம் தான் பண்றேன். பட் லைஃப்ல வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னு ஒரு கேட்டகரி வந்தாலே நம்மளுக்கு பல ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். ஒவ்வொரு சண்டை ஒவ்வொரு பிரச்சனைக்கு அப்புறமும் நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஸ்ட்ராங் ஆயிட்டே தான் இருக்கும். அதை தான் நாங்க 2 பேரும் புரிஞ்ச விஷயம். ரைட்? ஆமா, எங்க லைஃப் வந்து எல்லாருமே என்ன சொல்றது, எப்பயுமே மேபி எல்லார் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கும். பட் எங்க லைஃப்லாம் அப்படியே ஸ்மூத்தாலாம் போனது கிடையாது. எங்களுக்குள்ளேயே நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு, நிறைய வாக்குவாதங்கள் வந்திருக்கு. நான் ஒரு 2 இயர்ஸ் வந்து என்ன சொல்றது, இவங்களை பிரிஞ்சு நான் வந்து அப்ப ஜப்பான்ல தனியா இருந்தேன். ஸோ அந்த நேரம் அந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தப்ப எங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எங்க லைஃபும் வந்து ஒரு அப் அண்ட் டவுன், எல்லாம் இந்த வீட்டுக்கு வீடு வாசப்படி சொல்ற மாதிரி அப் அண்ட் டவுன்லாம் போய் அதுக்கப்புறம் தான் அந்த ஹையர் வைப்ரேஷன்லாம் கொஞ்சமாயி ஸ்லோவாகி இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தா போய்கிட்டு இருக்கு. இப்போ அப்பப்போ சில சலப்புகள் வரும். பட் end of the day she is for me and I am for her. அதான் எங்களோட philosophy. நாங்க 2 பேருமே அதே விஷயம் தான் நாங்க யோசிப்போம். சோ எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் இருக்கும், பிரச்சனை இருக்கும், ஈகோ இருக்கும், எல்லாமே இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷன் வந்து கண்டிப்பா அது வந்து பிரேக்கே ஆகல. அதுதான் வந்து எங்களோட ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்னு நான் யோசிக்கிறேன். என்ன ஜமீர்? எஸ், நாங்க நல்லா சொல்றேன், எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தோம். பட் நாங்க வந்து அதை ஓவர் கம் பண்ணி வந்திருக்கோம். இப்போ எங்களுக்கு பிரச்சனை பெருசா
இல்ல எங்களோட ரிலேஷன் பெருசான்னு பார்த்தா எங்களோட ரிலேஷன் தான் பெருசுன்னு நான் சொல்வேன். ஸோ பிரச்சனைகள் வரும் போகும். அது பிரச்சனைகள்லாம் அதோட அந்த டைம்லேயே வந்து என்ன சொல்றது சால்வ் பண்ணிட்டு இல்ல மூவ் ஃபார் பண்ணிட்டு ஒரு 2 நாள் பேசாம இருக்கலாம், ஒரு 3 நாள் பேசாம இருப்போம். அதெல்லாம் நடந்திருக்கவும் செய்யுது. பட் ஆனா அதையும் தாண்டி எங்க ஈகோவை விட்டு கொடுத்து நான் வந்து உனக்கு தான், நீ வந்து எனக்கு தாங்கிற ஒரு ஸ்டேஜ்ல நாங்க வந்து இப்போ எங்களோட வாழ்க்கை பயணம் போயிட்டு இருக்கு. 10 வருஷம் 1 டிகேட் முடிஞ்சிருச்சு எங்க கல்யாணம் ஆகி. ஸோ இப்போ எங்கள் லைஃப் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி கம்பேர் பண்ணால் இப்போ எங்கள் லைஃப் வந்து ரொம்ப மெச்சூர்டாக இருக்குது. ப்ளஸ் எங்களுக்குள்ளே இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் 2 பேர்த்துக்குமே ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு அவங்களுடைய பாஸ்ட் ஃபுல்லாகவே தெரியும், அவங்களுக்கு என்னோட பாஸ்ட் ஃபுல்லாகவே தெரியும். பட் பாஸ்ட்டை வச்சு என்னைக்குமே நாங்கள் 2 பேருமே எந்த ஒரு விஷயமே வந்து பேசிக்க மாட்டோம். கலாய்ச்சிருக்கோம், கிண்டல் பண்ணுவோம், அதெல்லாம் ஓகே. பட் எந்த ஒரு விஷயமே நாங்கள் 2 பேருமே மறைச்சிக்கல. ஸோ 2 பேர்த்துக்குமே தெரியும். ஸோ 2 பேருமே அதை ரொம்ப மெச்சூராக ஹேண்டில் பண்ணிட்டு அதை வச்சு எங்கள் லைஃப்ல எந்த ஒரு பிரச்சனையுமே வராத அளவுக்கு தான் நாங்கள் வந்து மூவ் ஃபார்வர்டா இந்த 10 இயர்ஸ்ல வந்து ஆக்சுவலா அது பெரிய சக்சஸ் நான் நினைக்கிறேன். என்னது கண்டிப்பா ஆக்சுவலி அதாவது ஒருத்தவங்களோட பாஸ்ட் அதாவது அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு பிலீவ் தான் சொன்னோம். என்ன சொல்றது ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை மட்டும் வந்து ஒரு கடுகளவு குறைஞ்சா கூட ரொம்ப கஷ்டம் தான். பட் அது 2 பேர்த்துக்குமே அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங் தான் நான் நினைக்கிறேன். So I'm so happy in that. So அந்த பாஸ்ட்ங்கிறது வந்து ஒரு எங்களோட 2 பேரோட பாஸ்ட் எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நான் எப்படி இருந்தேன், அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களும் ஷேர் பண்ணிக்காங்க, நாங்களும் ஷேர் பண்ணிக்காங்க. பட் இது வந்து எதுக்கு நாங்கள் இதை நான் சொல்கிறோன்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த உங்களை பற்றின ஒரு பாஸ்டான ஒரு மிஸ்ட்ரி உங்கள் ஒய்ஃபுக்கு தெரியாமல் இருக்கும். இஃப் யூ ஆர் இன் அரேஞ்ச்டு மேரேஜ், ஸோ உங்கள் ஒய்ஃப் வேணால் யோசிக்கலாம் இவங்க பாஸ்ட்டில் எப்படி இருந்திருப்பாங்க, என்ன இருந்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் தாட்ஸ்லாம் வரும், ஹியூமன் நேச்சர் தான். ஸோ அந்த தாட்ஸு, ஸோ அந்த ஒரு நம்மளோட பாஸ்ட்டை நம்ம கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம். பட் உடனே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கிளாரிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஐ திங்க் ஒன்ஸ் எல்லாமே நம்ம கிளாரிஃபை அதுக்கப்புறம் எந்த ஒரு கொஸ்டினும் இருக்காது. சில சங்கடங்கள் இருக்கலாம், பட் அந்த சங்கடங்கள்லாம் தாண்டி ஒரு நம்பிக்கை வரும். இதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோ இல்லை இதுக்கப்புறம் என்னோட ஒய்ஃபோ வந்து நமக்கு தான். ஸோ அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை வர்றப்ப அங்கிருந்து லைஃப் மாறுற ஒரு தருணமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி பாஸ்ட் லைஃப் மட்டும் நம்பி வந்து பொண்ணுங்க வந்து சொல்லிடக்கூடாது, பொண்ணுங்களோட லைஃபே போயிடுன்னு சொல்லிட்டு நிறைய வீட்லயும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், வெளியும் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த மாதிரி மறைச்சு ஒரு வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு எனக்கும் தோணவே இல்லை, அவங்களுக்கும் தோணவே இல்லை. 2 பேருமே ரொம்ப ஓப்பனா அது எப்படின்னு எனக்கு இப்ப நினைச்சு கூட பார்க்க முடியல, எப்படி நம்ம அந்த விஷயத்த சொன்னோம் அப்படின்னு சொல்லி. ஆனா 2 பேருமே சொல்லியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் தான் சொன்னோம். அதுக்கப்புறம் 10 வருஷம் ஆச்சு. சோ இப்பலாம் நாங்க அத பத்தி பேசுறதே பேசிருக்கோமே தவிர சீரியஸா அந்த மாதிரி பேச்சே போகாதேன்னா அந்த அளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் நான் சொல்லுவேன், ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங். வாங்க சார், வாங்க, வெல்கம் 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 வெல்கம். கேக்கு 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 சீப் வந்துப்பா பப்புக்கு சமத்துக்கு டீ. யா these are our love story. எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நாங்க ஒரு படத்துக்கு நாங்க போனோம். ஆமா, ஒரு அஜித் படத்துக்கு போனோம். என்ன ஞாபகம் இருக்கா? சென்னையில தானே? சென்னையில தான், மறந்துட்டேன். அஜித் படம் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் நாங்க மேரேஜ் பண்ணிட்டு நாங்க என்ன சொல்றது ஃபர்ஸ்ட் போன ஸ்பெஷல் பிளேஸ்னா தாஜ்மஹால்னு சொல்லலாம். தாஜ்மஹால் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அது. அதுக்கப்புறம் நாங்க ஊர்ல இருந்தப்ப எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய சுத்தி இருக்கோம். எங்க ஃப்ரெண்டு கீர்த்தி இருக்காங்க, அவங்க கூட எல்லாம் வந்து நிறைய ட்ரிப்ஸ்லாம் போயிருக்கோம். ஊருக்கு போயிருக்கோம், மைசூர், மைசூர் அந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிருக்கோம். ஸோ அப்படி இப்படி போன வாழ்க்கை. 2 பேருக்குமே வந்து எப்படின்னா நல்லா வெளியே சுத்துறதுன்னா 2 பேருக்குமே ஈக்குவலா ரொம்ப பிடிக்கும். சோ அந்த விஷயத்துல வந்து எனக்கும் அது ரொம்ப ஈஸியா இருக்கும், அவங்களுக்கு அது ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லா கொஞ்சம் கூட டயர்ட் ஆக மாட்டேன். எங்க போனா போலாம் அப்படின்னு அந்த ரெடியாவே இருப்பேன் எப்பயுமே. நானும் அந்த டயர்ட்னே அலுப்பே ஆகாது. சோ அதே மாதிரிதான் அவங்களும். சோ 2 பேருக்கும் அந்த ஒரு ஸ்ட்ராங். எங்களுக்கு டிராவல் ரொம்ப பிடிக்கும். எங்களுக்கு டிராவல் ரொம்ப நல்லா டிராவல் பண்ணுவோம் நாங்க. தாய்லாந்து ட்ரிப், டர்க்கி,
ஜப்பான்ல பார்க்காத மோஸ்ட்லி எல்லா இடம் பார்த்தாச்சு. இன்னும் சில கனவு இடங்கள்லாம் இருக்காது, எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த மாதிரி கனவு இடங்கள்லாம் நாங்களும் பார்க்கணும்னு ஆசைப்படுறோம் கூடிய சீக்கிரத்துல. இன்ஷா அல்லாஹ். ஓகே, ஸோ இதான் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல். ஸோ எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நான் நம்புறேன். எங்க தலை பேசியிருக்காரு இன்னைக்கு. தலை, இதனாலதான் தலை. ஓகே இருடா, நான் காலையிலே பார்த்துட்டு டாடிக்கு மம்மிக்கும் சேர்ந்து கொடு. தேங்க்யூ. ஸோ அல்ஃபீனா குட்டி டாடிக்கும் மம்மிக்கும் வேலண்டைன்ஸ் டேக்கு ஸ்பெஷல் கிரீட்டிங் பண்ணிருக்காங்க அவங்க ஓனா. டிஸ் கார்த்தே ஹர்ஸ் ஹார்ட்ல ஓவர்லாப் பண்ணு. ஓகே ஓகே. ஸோ இது பாப்பா பண்ணது, மேக் பண்ணி உள்ள எழுதிலாம் கொடுத்துருக்காங்க டாடி மம்மிக்கு ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அல்ஃபீனா. ஓகே, ஸோ ஸோ இதான் எங்களோட ஸ்டோரி. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஜமீர் இதர நீங்க சொல்லாம. இதுதான் எங்களோட வாழ்க்கை பயணம், இந்நாள் வரைய பயணம். 10 வருடம் முன்னாடி ஆரம்பித்த பயணம். ஸோ இது எங்களோட ஒரு குட்டி ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். ஸோ எங்கள் ஸ்டோரி பிடிச்சிருந்தா இதை கண்டிப்பாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லுங்க. மறந்துடாம தஸ்னீம் எப்பயுமே சொல்ற மாதிரி நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அவங்க எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மக்களே, இன்னொரு வீடியோவில் வந்து தஸ்னீம் உங்களை சந்திப்பாங்க. அது வரையும் பாய். இவ்வளோ நேரம் மூச்சு கொடுத்து பேசியிருக்கோம், ரெக்கார்ட் ஆயிருக்கா?